வெல்கம் டு ராமேஸ் அறுசுவை கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பரான இன்ஸ்டன்ட் ஸ்வீட் பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா முட்டாசு. இது வந்து எங்கள் ஊர் டீ கடையில் கிடைக்கும். இது நல்லா சுட்டு சுட்டு விற்பாங்க. இதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது, அது வந்து தேன்குழல் முறுக்கு. ஆனால் அது வந்து அவ்வளோ வழக்கம் கிடையாது, எல்லோரும் முட்டாசுன்னு தான் சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து அரிசி மாவில் தான் செய்வாங்க. இது வந்து ஜிலேபிக்கான பார்த்தா ஜிலேபி மாதிரி இருக்கும், ஆனால் ஜிலேபி கிடையாது. இது வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நிறைய அமௌண்ட்டை போட்டு செய்யணுன்னா இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ரா ரைஸ் 1 கப், வந்து உராட் டால் 1/4 கப் அளவுக்கு எடுத்து ஊற வச்சு நீங்கள் அரைச்சி கூட செய்யலாம். நான் இன்ஸ்டண்ட்டாக சொல்கிறதுனால இது வந்து நம்ம இப்போ இட்லி பேட்டர் நான் அரைச்சேன், அதையே நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ உளுந்து நம்ம போட்டு அரைக்கும் போதையும் வந்து திக்காக இருக்கிற உளுந்து மாவை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி அரிசி போட்டு அரைக்கும் போதும் திக்காக இருக்கிற மாவை எடுத்துக்கணும். சப்போஸ் அது தண்ணியாக இருந்ததுன்னா ஒரு தேவையான அளவு, அது ஒரு கெட்டியாக இருக்கிற வரைக்கும் தேவையான அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஜாக்கரி சிரப். இது கூட நான் வந்து ஒரு சின்ன ஏலக்காய் வந்து தட்டி போட்டிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் கலருக்காக. ஆனால் நீங்கள் டீ கடையில் வந்து கேசரி பவுடர் போட்டுப்பாங்க, அது கலருக்காக. நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம், அது மாவில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி மாவில் ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும். இது வந்திங்கன்னா ஒரு கவர், அந்த கவரை வந்து நல்ல கவர்னால் அப்படியே வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து நல்லா கழுவி யூஸ் பண்ணிக்கோங்க கவரை. ஸோ கவரில் வந்து நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் மாவு ஊற்றின அப்புறம் நீங்கள் அந்த ஒரு எண்டை வந்து கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வந்து சரட்டை எடுத்துப்பாங்க. இது பார்த்திங்கன்னா நான் மாவு ஊற்றிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் மாவு உள்ளே ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கீழே வந்து விழுந்துடும். கடையில் வந்து சரட்டை இருக்குது பார்த்திங்களா, தேங்காய் சரட்டை. அதில் வந்து அந்த 2 கண்ணை, ஒரு கண்ணை மட்டும், அந்த 3 கண்ணு இருக்கும் பார்த்திங்களா, அதில் ஒரு கண்ணு மட்டும் உடச்சி விட்டு மாவு சுற்றுவாங்க. நான் வந்து வீட்டில் வந்து நான் கவர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுவே சேஃப்டி தான், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் அந்த நல்லா புழிஞ்சிங்கன்னா அதுவே நல்லா ஜிலேபி கணக்காக வரும். ஸோ ஒன்றா போட்டு எடுத்தாலே போதும். ஸோ அது நல்லா வெந்தப்புறம் அதுக்கப்புறம் டர்ன் பண்ணுங்கள். நல்லா வந்து ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கிடைக்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் அரைச்சி செய்யணுன்னா, இல்லை நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க, நிறைய செய்யணுன்னா நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வீட்டில் அரைச்சி செஞ்சுக்கலாம். இது நான் இட்லிக்கு அரைக்கிற மாவே நான் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இது முதலே சொன்ன மாதிரி இது எங்கள் ஊர் டீ கடையில் இந்த ஸ்வீட் கிடைக்கும். சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஸ்வீட்டாக இருக்கும். இது மட்டும் இல்லை, நிறைய போடுவாங்க. சுருள் போலி, அப்புறம் வந்து தவளை வடை, ஆட்டு போண்டா, இது மாதிரி நிறையா இருக்கும். ஆனால் இது எல்லாமே வெஜிடேரியன் தான், நான்வெஜ் கிடையாது. தவளை வடைன்றது அந்த ஷேப்பில் வரும் அந்த வடை. அது வந்து நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதெல்லாம் போட்டு காட்டுறேன். ஸோ நல்லா சுட்டப்புறம் சுட எடுத்து நீங்கள் சிரப்பில் போட்டிங்கன்னா அது நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா சுகர் சிரப் வந்து அப்சர்வ் ஆகிக்கும். சுகர் சிரப் கிடையாது, ஜாக்கரி சிரப். ஸோ நான் கலர் சொன்ன மாதிரி கலர் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாவில் நீங்கள் கேசரி பவுடர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு கலர் கிடைக்கும். நான் வந்து எக்ஸ்ட்ரா கலர் தேவை வேணாம் அப்படின்றதுக்காக தான் நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஸோ மஞ்சத்தூள் உங்களுக்கு நல்ல கோல்டன் கலர் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் சுட்டு அதை நீங்கள் ஜாக்கரி சிரப்பில் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் திரும்ப நீங்கள் வீட்டில் சுட்டு சாப்பிடுவீங்க, அப்படி இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை பார்க்குறேன்.